35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதியை பதிவு செய்யும் கேள்வி முறையை எதிர்த்து தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. நடப்பாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் வரை வீடுகள் பட்டியலிடுதல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி நடைபெறும். இதனைத் தொடர்ந்து 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் வீடுகள் பட்டியலிடுதல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியை முன்னிட்டு வீடு வீடாக குடும்பங்களிடம் கேட்கப்பட வேண்டிய 33 கேள்விகள் அடங்கிய பட்டியலை மத்திய அரசு அண்மையில் வெளியிட்டது. இந்த நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதியை பதிவு செய்யும் கேள்வி முறையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து அவற்றை வெளியிட உத்தரவிடக் கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.